Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is historic handshake on Trump-Kim summit. Trump and Kim have traversed a remarkable distance. They must build on it. இன்னைக்கு எடிட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா US President Donald Trump and North Korean President Kim Jong-un இவங்க ரெண்டு பேர் வந்து சிங்கப்பூர்ல மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது, இந்த மீட்டிங் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Trump and Kim have traversed a remarkable distance சொல்லியிருக்காங்க. அதாவது traverse அப்படின்றதுனா கடந்து வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். சில remarkable distance வந்து ரெண்டு பேரும் கடந்து வந்திருக்காங்க. அவங்க சேர்ந்த இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல விதத்தை உருவாக்கணும், அதுதான் வந்து they must build on it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். The historic summit between US President Donald Trump and North Korean leader Kim Jong-un in Singapore is an affirmation of the power of diplomacy. Until a few months ago, the two countries had been trading nuclear threats as the North raced along with its nuclear weapons program. Now, as Mr. Trump shook hands with Mr. Kim, who had once said the US president was mentally deranged, it was a reminder of Richard Nixon's groundbreaking 1972 visit to Beijing. In the first passage என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, US President Donald Trump and North Korean leader Kim Jong-un சிங்கப்பூரில் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை ஹிஸ்டாரிக் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஃபர்மேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு நாட்டுக்குரிய அந்த அதிகாரத்துக்குரிய அந்த பவர் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு, வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து மாற்றி மாற்றி நியூக்ளியர் த்ரெட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நான் வந்து உங்கள் மேலே பாம்பு போட்டுருவேன், இல்லை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து உங்கள் மேலே நான் வந்து போடுவேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு கண்ட்ரீஸுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நார்த் கொரியா கூட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது மிஸ்டர் ட்ரம்ப் வந்து மிஸ்டர் கிம்மோட கை கோக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரிச்சர்ட் நிக்சன் 1972 பீஜிங் விசிட் பண்ணார். அதுவும் 25 இயர்ஸுக்கு அப்புறம் சைனாவும் யூஎஸும் வந்து சேர்ந்தாங்க. அதை வந்து வெளியில் கொண்டு வருது. அதே மாதிரி இப்போது ட்ரம்ப்பும் மிஸ்டர் கிம்மும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கிம் வந்து ரீசெண்டாக யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை மென்டலி டெரேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட விமர்சித்தார். ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் கை கோக்குறது நிக்சனோட அந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபர்மேஷன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் வந்து ட்ரேடிங் நியூக்ளியர் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் த்ரெட்ஸ்னால் வந்து அணு ஆயுத அச்சுறுத்தல்கள். ஸோ அந்த அச்சுறுத்தல்களை மாற்றி மாற்றி அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டெரேஞ்ச்னா வந்து மென்டலி இல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கிரவுண்ட் பிரேக்கிங்னா இன்னோவேட்டிவ் ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். Through the day, both Mr. Trump and Mr. Kim were keen on casting the comprehensive meet in a positive light. The two whimsical leaders deserve full credit for this thaw in relations, given the decades of hostility and the quick diplomacy that pulled the Korean peninsula back from the brink of war. It all began with the new South Korean President Moon Jae-in's expansive outreach to the north. Mr. Kim reciprocated by sending athletes to the Winter Olympics in South Korea in February. இந்த செகண்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் மிஸ்டர் கிம் த்ரூ அவுட் தி டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் மீட், அதாவது அவங்களோட விரிவான மீட் வந்து பாசிட்டிவிட்டியோடு போகணும் அப்படின்றதுல கீனாக இருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த டூ விம்சிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் விம்சிக்கலோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசித்திரமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விசித்திரமான தலைவர்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு உண்டு, தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில டெக்கேட்ஸாகவே வந்து அவங்க வந்து அன்ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ ஒரு நல்ல டிப்ளமசிலேயோ அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா கொரியன் பெனின்சுலாவில்
வார் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜில். அந்த லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ சவுத் கொரியன் பிரசிடென்ட் மூன் ஜே-இன் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நார்த்தை போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருக்காங்க. அதோட ரெசிப்ரோக்கலாக தான், அதுக்கு பதிலாக தான் மிஸ்டர் கிம் வந்து அவங்களோட அத்லெட்ஸை வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து சவுத் கொரியாவில் நடந்துச்சு பிப்ரவரியில், அங்கே அனுப்பிச்சிருக்காரு. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிங், அதோடைய மீனிங் வந்து மோல்ட் பண்ணுறது இல்லை உருவாக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட மீட்டிங்கை வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க, அது வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அண்ட் தென் விம்சிக்கலோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் தாவோட மீனிங் வந்து ஃப்ரெண்ட்லி இன் மேனர். அண்ட் தென் பிரிங்கோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எட்ஜ் இல்லை மார்ஜின் டு த ரிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாரோட நுனிக்கு வந்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து பின்வாங்கி போயிருக்கோம், we are back அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். As the relationship between the Koreas improved rapidly, Mr. Kim invited the US president for a meeting. Mr. Trump accepted at once, surprising America's allies and rivals. However, it was not certain whether the meet would take place. Mr. Trump once called it off after threats and counter threats escalated, but the appetite for rapprochement was clearly greater on both the sides, and the Rendes West was back on track. The third passage என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக ரேப்பிடாக இம்ப்ரூவ் ஆனதுனால மிஸ்டர் கிம் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டோட ஒரு மீட்டிங்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கை வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து உடனே அக்செப்ட் பண்ணது அமெரிக்காஸோட அலைஸ்க்கும் அதே மாதிரி அவங்களோட ரைவல்ஸுக்கும் ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க மீட் பண்ணுவது உறுதியானதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில, அதனால தான் நாட் சர்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு நிறையா கவுண்டர் த்ரெட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது நிறைய எஸ்கலேட் ஆச்சு, நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னு சொல்கிறாங்க. அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போனதுனால மிஸ்டர் ட்ரம்ப் வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ கேன்சல் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக தான் அந்த இடத்துல கால் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் ஆஃபோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணுறது. அந்த லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் அவங்க தெளிவாகவே இருந்தாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிரேட்டர் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்ரோச்மெண்ட் அப்படின்ற ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லி மேனர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த மீட்டிங் வந்து ஷெட்யூல்டு மீட்டிங் வந்து கரெக்டாக அதோட வழிக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். In the brief joint statement after their meeting, Mr. Kim iterated his firm and unwavering commitment to complete denuclearization of the Korean peninsula. While Mr. Trump offered security guarantees to the north, Mr. Kim had earlier promised to denuclearize the peninsula in return for security assurances. While Mr. Trump had promised that the North would be welcomed into the international community as a respectable member and be allowed to prosper economically. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேருமே இந்த ஹிஸ்டாரிக்கான மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு பிரீஃபான ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மிஸ்டர் கிம், அதாவது நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் ஒரு விஷயத்தை இட்டரேட்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட்டரேட்டட் அப்படின்னா ஃபர்மாக சொல்றது. ஸோ அவர் வந்து அன்வேவரிங் கமிட்மெண்ட் டு கம்ப்ளீட் டீநியூக்ளியரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அன்வேவரிங் அப்படின்னா வந்து ஒரு தன்னிகரில்லா ஒரு கமிட்மெண்ட், அதாவது டீநியூக்ளியரைசேஷன் தான் அவங்களுடைய ஒரு ஃபர்மான டெசிஷன் அப்படின்னு தான் மிஸ்டர் கிம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் பெனின்சுலா வந்து நடக்க போகுது. ஸோ நார்த் கொரியா தான் அதிகமாக நியூக்ளியரைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட் டீநியூக்ளியரைசேஷனுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டிஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது எந்த நாடும் நார்த் கொரியா வந்து தாக்காது. ஸோ அதுக்கு யூஎஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா இதுக்கு முன்னாடி மிஸ்டர் கிம் வந்து கொரியன் பெனின்சுலால டீநியூக்ளியரைசேஷன் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதுக்காக அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அஷூரன்சஸ் வந்து கேட்டிருந்தாரு. எங்கள் நாட்டுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் கூட கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எல்லாமே வெல்கம் பண்ணிக்கும், அதாவது அந்த ஒரு ஸ்டேச்சருக்கு நார்த் கொரியாவை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு ரெஸ்பெக்டபிள் மெம்பரா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
அவங்க எக்கனாமிக்கலாவும் ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு, அதாவது வளர்றதுக்கு, அதான் ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எக்கனாமிக்கலாவும் ப்ராஸ்பர் ஆகிறதுக்கான எல்லா வழிவகைகளும் செய்யப்படும் அப்படின்னா வந்து ட்ரம்ப் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து நார்த் கொரியாவில் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க நியூக்ளியரைசேஷன் பண்ணுறதுனால யூஎன் அவங்களை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எந்த கண்ட்ரிஸ்ட் வந்து அவங்க எதுவுமே வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துச்சு. ஸோ இப்போ டீநியூக்ளியரைஸ் பண்ணுறதுனால அவங்க எக்கனாமிக்கலாக ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டரேட்டட் அப்படின்னா ஃபர்மா திருப்பி சொல்றது. நெக்ஸ்ட் வேர்ட் அன்வேவரிங் அப்படின்னா தன்னிகர் இல்லாதது. இந்த பேசேஜில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The two leaders have put these demands and promises into a document that could guide future diplomatic engagement. Mr. Trump also announced that he would end the regular American war games with South Korea, a concession to the North. While the summit itself was a big success, given the distance both countries covered in a relatively short span of time, it is too early to say whether Mr. Trump and Mr. Kim can pull off a Nixon-Mao type breakthrough. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லீடர்ஸ், அதாவது நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேருமே இந்த டிமாண்ட்ஸை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால ஃபியூச்சர் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் வந்து இது வந்து வழிவகுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த டிமாண்ட்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை என் பண்ணிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் அமெரிக்கன் வார் கேம்ஸ் வித் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா யூஎஸும் சவுத் கொரியாவும் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் நிறைய மிலிட்டரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே அதெல்லாம் குறைக்கப்படும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா இந்த சம்மிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரீஸும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு பீஸ் ப்ராசஸ்க்கு இது எவ்வளோ டைம்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ள இதை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ட்ரம்ப் அண்ட் கிம் ஜாங் உன்னுடைய மீட்டிங் வந்து ஒரு நிக்சன் மாவோ டைப் பிரேக் த்ரூவா இருக்குமா அப்படின்னு உடனே சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் புல் ஆஃப் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சக்சீட் இன் டூயிங் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ இந்த நிக்சன் மாவோ டைப் பிரேக் த்ரூ வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 நடந்துச்சு. இது முன்னாடி பேசேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேசேஜில் எவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் உடைய மீனிங் டு சக்சீட் இன் டூயிங் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஒரு கஷ்டமான விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது தான் வந்து புல் ஆஃப். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The joint statement provided few specifics on how denuclearization can take place or how North Korea's steps to dismantle its arsenal will be monitored. There are no deadlines mentioned. There is no reference to China, North Korea's only ally. There has been no word on whether the two will establish formal diplomatic ties. Besides being unpredictable and impulsive, Mr. Trump and Mr. Kim must also stare down hardline elements in their respective administrations. This bold beginning must not be wasted. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநியூக்ளியரைசேஷன் எப்படி நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவுடைய ஸ்டெப்ஸ் எப்படிலாம் இருக்க போகுது, அதாவது டு டிஸ்மேண்டில் இட்ஸ் ஆர்சனல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆர்சனல் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆறு கிடங்குகளை சொல்கிறாங்க. டீநியூக்ளியரைஸ், அதாவது அவங்க டீநியூக்ளியரைஸ் பண்ண போகிற அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் ஆர்சனல் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். டிஸ்மேண்டில், அதாவது அது எல்லாமே எப்படி கலக்க போகிறாங்க, ஸோ இதெல்லாமே டீப்பாக மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா ஸோ இதுக்காக எவ்வளோ ஒரு டெட்லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டெட்லைன்ஸுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டெட்லைன்ஸ் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்னா இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா ஸோ இது மூலமா ஒரு ரெஃபரன்ஸ், யாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, சைனாக்கு முக்கியமாக ஒரு ரெஃபரன்ஸ் இதில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஏன் இங்கே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுடைய ஒன்லி ஆலை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூட்டாளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா மட்டும்தான். இதுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் சைனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணார் அவுட் சைட் நார்த் கொரியா. ஸோ அப்போ வந்து சைனாக்கு தான் போனார். ஸோ அதனால நார்த் கொரியாவுடைய ஒன்லி ஆலை சைனா. ஸோ அவங்கள பற்றின ரெஃபரன்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் there has been no words அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த ரெண்டு நாடுகளும் டிப்ளமேட்டிக் டைஸ், அதாவது இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்காக ஏதாவது ஒப்பந்தங்கள் மேற்கொள்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் எந்த ஒரு விதமான ஒரு வேர்டும் அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இல்லை, மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்டா
besides being unpredictable and impulsive அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல impulsive அப்படின்னா ஒரு அவசரமான இல்ல ஒரு தூண்டுதலான விஷயம் தான் வந்து impulsive. ட்ரம்பும் கிம்மும் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க கீழே இருக்க ஹார்ட்லைன் எலிமெண்ட்ஸ், அதாவது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஹார்ட்லைன் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் இந்த உறவுகளை பாதிக்குமோ அதெல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு போல்டான பிகினிங், அதாவது இப்போ நடந்திருக்க இந்த சிங்கப்பூர் சம்மிட் பிட்வீன் மிஸ்டர் கிம் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப், இது ரெண்டுமே வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பல்சிவ். இம்பல்சிவ் அப்படின்னா ஒரு அவசரமான இல்ல ஒரு தூண்டுதலான விஷயம் தான் இம்பல்சிவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் deranged, மீனிங் mad, insane. Synonyms: crazy, insane. Antonyms: balanced, sound. Example sentence: a deranged gunman. Tamil meaning குழம்பிய தொடர். And the next word whimsical, meaning given to sudden and unaccountable changes of mood or behavior. Synonyms: volatile, capricious. Antonyms: boring, normal. Example sentence: the whimsical arbitrariness of autocracy. Tamil meaning விசித்திரமான. And the next word thaw, meaning make or become friendlier or more cordial. Synonyms: become friendlier, become more genial. Antonyms: solidify, worry. Example sentence: she thawed out sufficiently to allow a smile to appear. And the next word iterated, meaning perform or utter repeatedly. Synonyms: repeat, recapitulate. Antonyms: indefinite, incomplete. Example sentence: the bird's call is a monotonously iterated single note. Tamil meaning மீண்டும் மீண்டும். And the last word impulsive, meaning acting or done without forethought. Synonyms: impetuous, spontaneous. Antonyms: calm, unsensible. Example sentence: they had married as impulsive teenagers. Tamil meaning அவசரமான. இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், மீட் யூ டுமாரோ.